கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது ஏரோது யாக்கோபை கொலை செய்தை விட்டு அவனுடைய கொலை தாகம் தீரவில்லை. வேறு யாரையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்ட பொழுது அடுத்ததாக அவனுடைய கரங்களிலே கிடைத்தது பேதுருனுடைய அற்புதங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவன் கேள்விப்பட்டபோது அதிக எரிச்சலுள்ளவனாயினான். இயேசுவையே அவனுக்கு பிடிக்கவில்லை. இயேசு வாழ்ந்த காலத்தில் அவனிடத்தில் வருகின்ற வேளையில் அவரை வெறும் கிண்டல் செய்து நையாண்டி செய்து அவரை ராஜா என்பதை நினைத்து அவன் தனக்கு போட்டியாக வந்து விடுவாரோ இயேசு என்று பயந்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்டவன் இந்த சீஷர்கள் வளர்கிறதை கண்டவுடனே அவன் அதிகமாக கலங்கினான். அதனுடைய முடிவாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சீஷராக அவன் கொலை செய்ய முயற்சித்தான். அடுத்தபடியாக தான் பேதுருவை அவன் தேடினான். பஸ்கா பண்டிகை வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1-2 வருடம் கழித்திருக்கும் நினைக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக அவனை எப்படியாவது சிறையில் அடைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு காவல் போடுகிறான். இந்த காவலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காவல். ஒரு பயங்கரமான கொலை குற்றம் செய்தவன் இல்லாவிட்டால் ஒரு தீவிரவாதியை வைப்பது போல 4 அடுக்கு பார்வை அந்த இடத்துல அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. நாம் இப்பொழுது கூட அப்படிப்பட்டதான பாதுகாப்புகளெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4 அடுக்குன்னு. இந்த சிறைச்சாலையில் அவனை உள்ளுக்குள்ளாக வைத்து அதிகமாக அவனை பாதுகாத்து வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்டதான வேளையில் பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தபோது சபை அவனுக்காக ஜெபித்தது என்று பார்க்கிறோம். சபை மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அவனுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்ததுனால பல காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்திருந்ததுனால, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததுனால தனக்கு ஒன்றும் நடக்காதே, தன்னை கைது செய்து விட்டார்கள், எப்படியும் கொலை செய்வார்கள் என்று கூட பயந்து கொண்டிருந்தான். ஆனாலும் கூட இந்த பேதுரு தைரியமாக இருந்து அந்த இரவில் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அந்த அயர்ந்த நித்திரை எப்படி வரும்? ஒரு சாதாரணமாக அடுத்த நாள் தூக்கு தண்டனையோ கொலையோ அவனை செய்ய போகிறான்னு சொன்னால் அவனுக்கு பயந்து கொண்டு அலறி கொண்டு இருப்பார்கள். அநேக குற்றவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் பேதுரு ஒன்றை குறித்து கவலைப்படவில்லை. இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களை குறித்து அவன் பயப்படவில்லை. தன்னுடைய ஆத்துமாவை தான் அவன் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேளையில் அவன் நல்ல கர்த்தரை சார்ந்து அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அந்த அயர்ந்த நித்திரை அவனுக்கு ஒரு இன்பமாக இருந்தது. இன்றைக்கு கூட நாமும் கூட ஒரு கடினமான சூழ்நிலையில் சூழ்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு ஆண்டவரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாமல் இருக்கிறோம் என்கிற முழு நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒன்றும் நிகழாது. கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியம் பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்தபடியினாலே அவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான், நித்திரையாயிருந்தான். அப்படிப்பட்டதான நித்திரை நமக்கு வர வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, பேதுருக்கு இருந்ததான அந்த ஒரு மன உறுதியையும் நிம்மதியும் தேவ சமாதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.